கிணறு கிட்ட பூரா போகிறத நம்பி எந்த கடவுளே சின்ன பிள்ளை ஒரு இருக்குண்ணே. ஒரு சும்மா ஒரு சீலை துணியை போட்டிருக்காங்க ஜன்னலுக்கு. அண்ட் வந்து இந்த கதவுக்கு வந்து அதுக்கும் ஒரு சாரியத்துக்கு மூணு கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் உள்ள வெடியா வேறு எங்கெங்கெல்லாம் வழிபடுறது ஐயோ கட்டாது. அப்போ இது என்ன செய்து நடந்தாலும் நான் ஒன்றை மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும் இப்படி தானே இருக்கிறாங்க. வாங்குறதே இல்லை. மாமியார்கள் சாமான் அனுப்புவாங்க, காசு அனுப்புவாங்க. இது வந்து பிள்ளைக்கு கொடுக்குறீங்க தேத்தனியா காடு. நீங்கள் செஞ்ச உதவிக்கு அப்புறமா வந்து இப்போ எங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறி நல்லா போய் கொண்டிருக்கு தம்பி, நீங்கள் வாங்க நேரில் இருக்கா சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவர். ஆடுமா எல்லாம் வாவ் இருக்காங்கப்பா அந்த நிற்குது வழியால் போவேன். ஒன்றுமே இல்லாமல் கதவுகள் இல்லாமல் பூசல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. தொழில் இல்லை, வித்தியான கஷ்டத்துலாம் இருந்தது. வாழ்வாசாவான்ற நிலைமையெல்லாம் இருந்தேன்னா இதில் ஆரம்பம் எப்படி இருந்தனோ அதே நிலைக்கு வந்துடுவேன்ன்ற ஒரு நம்பிக்கைக்கும் வந்துட்டு எங்களை வழிகாட்டினது அந்த அண்ணா அக்காவுக்கு நான் முதல் நன்றி சொல்லணும். வேறென்னாக்கா எங்களை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே தேவா. ஓகே, உண்மையிலே வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி அண்ட் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து ஒருத்தங்களை சந்திக்க வந்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், நான் வந்து ரீசெண்ட் டைமாக வந்து சொல்லியிருந்தாங்க வந்து, அதாவது இப்போ இலங்கைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் மோனிட்டேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து எங்களோட வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் செஞ்ச அந்த ஹெல்பிங் வீடியோக்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ செஞ்சு கொண்டிருக்கிற இந்த வீடியோக்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து அதுக்குன்ற ஒரு ஆளை வச்சு வந்து அப்லோட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அந்த வகையில் வந்து புல்லுமலையில் ஒரு போராளி அண்ணா ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளைக்கு முதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாச்சும் இருக்கும் போல். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் அந்த உதவி செஞ்சினாங்க. அந்த வீடியோ வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் வந்து எங்களுக்கு கோல் அடித்து அந்த அண்ணாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்ச வகையில் வந்து ஸோ அந்த அண்ணாவோட நம்பரை டிரெக்டாகவே கொடுத்துருந்தாங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணி கதைக்கிறவங்களோட கதைச்சிட்டு அண்ணாட்டையும் கேட்டுட்டவங்க நம்பரை வந்து நாங்கள் டிரெக்டாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணா சொல்லியிருந்தார், பசுக்குள்ளே போட்டதுக்கப்புறமா வந்து ஒரு சில உதவி கிடைச்சிது. அதையும் தாண்டி நீங்கள் செஞ்ச உதவிக்கு அப்புறமா வந்து இப்போ எங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறி நல்லா போய் கொண்டிருக்கு தம்பி, நீங்கள் வாங்க நேரில் இருக்கா சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவர். ஸோ அவர் மகன் பிறந்த நாளுக்காக வந்து அழைத்திருந்தவர். அன்றைக்கு வந்து வரையில்லாத நிலைமையால் வந்து வரையில்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த அண்ணாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ உண்மையிலே வந்து இப்போ எப்படி இருக்குது அவரோட வாழ்க்கை அண்ட் வந்து இப்போயும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ற எல்லா விளக்கத்தையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அண்ணாவை பற்றி தெரியாத நிறைய பேருக்கு வந்து நாங்கள் அவர் ஆரம்ப கட்ட வீடியோவில் ஒரு முன் துண்டை வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் அதை பற்றி பார்த்துட்டு வந்து கண்டினியூ வீடியோக்குள்ளே வாங்க. கிணறு கிட்ட பூரா போகிறத நம்பி எந்த கடவுளே சின்ன பிள்ளை ஒரு இருக்குண்ணே. ஒரு சும்மா ஒரு சீலை துணியை போட்டிருக்காங்க ஜன்னலுக்கு. அண்ட் வந்து இந்த கதவுக்கு வந்து அதுக்கும் ஒரு சாரியத்துக்கு மூணு கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் உள்ள வெடியா வேறு எங்கெங்கெல்லாம் வழிபடுறது ஐயோ கட்டாது. அப்போ இது ஒரு எலும்பிட்டு பித்தப்பை அழகியா என்ன பித்தப்பை வெடிப்பட்டு ரவுண்ட்ஸ் பித்தப்பையோட ஒட்டிட்டு இருந்தேன். என்ன செய்து நடந்தாலும் நான் ஒன்றை மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும் இப்படி தானே இருக்கிறாங்க. வாங்குறதே இல்லை. மாமியார்கள் சாமான் அனுப்புவாங்க, காசு அனுப்புவாங்க. இது வந்து பிள்ளைக்கு கொடுக்குறீங்க தேத்தனியா காடு. அந்த டைமில் அப்படி விட்டமெல்லாம் வேறுது அவரில் உள்ள ஒரு மாதிரி தண்ணி குளிக்க அப்படி உள்ள மஞ்சளாக போயிட்டு உடம்பெல்லாம் காது கண்ணெல்லாம் தெரியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அவர் கொடுமையான வாழ்க்கை. நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன், நான் கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் காணும் பிரச்சனை இல்லை. உனக்கு 2 பிள்ளை சுத்தம் அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அண்ணன் ஒரு ஆள் இருக்கு, அவர் கொஞ்சம் மனநோயாள். அதனால அம்மா புல்லு கொத்த போகிற கஷ்டப்பட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. நான் கச்சம் ஆய போகிறேன்னா கவுப்பி ஆய போகிறேன்னா புல்லு கொத்த போகிறேன்னா
என்னன்னா வயல் வேலைக்கு வரம் போயிருக்கணும். வயல்வெளி. இவரை பள்ளிக்கூடம் அனுப்பி போட்டு போய் செஞ்சுருக்கணும். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா நீண்ட நாளைக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ காலம் ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல. இந்த இடத்துல அந்த கிணறு வண்டியில் இருந்தது எல்லாத்தையும் மூடியாச்சு. இதில் என்ன பயிர் போட்டுருக்கிறீங்களா? அக்கா அப்படி இருக்கிறீங்க. 6 பேருக்கு பர்த்டேன்னு சொல்லி சொன்னீங்க. 6 பேருக்கு பர்த்டேன்னு சொன்னீங்களா? எப்படி பர்த்டேலாம் போயிச்சா? செலிப்ரேட் பண்ணீங்களா? சரி, உண்மையாக வந்து நிறைய நாளைக்கு அப்புறமா சந்திக்க வந்த காரணம் உங்களுக்கு தெரியும். உண்மையிலே வந்து நாங்கள் அந்த ஹெல்பிங் வீடியோலாம் வந்து விட்டுட்டோம். எனக்கு தெரிஞ்சுட்டு லாஸ்ட்டாக அந்த செஞ்சு கொண்டு இருந்ததில் நீங்களும் ஒரு ஃபேமிலி நினைக்கிறது வந்து அதுக்கப்புறமா வந்து அப்படியே பிரச்சனைகளால் வந்து எல்லாத்தையும் விட்டு வேறு இதுக்கு போயாச்சு. ஸோ இப்போ எப்படி போய்கொண்டிருக்கு அப்படி வாழ்க்கை? நல்லா போகுது. நல்லா போகுது. வருத்தங்கள்லாம் அப்படி வருத்தங்கள் என்ன இருக்குது? வருத்தமும் இப்போ ஸ்கேம் பண்ணியிருக்கு. குளிச்சு வந்திருக்காங்க. போட்டு வரேன். திரும்பி செய்யணும் தான். நான் அவங்க வெட்டி ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு விரும்பலை. டாக்டர்மார் விரும்பல. கேமரா விட்டு செய்து பார்ப்போம்ட்டுருக்காங்க. குளிச்சு பார்க்க சொல்லி குளிச்சையெல்லாம் தந்துருக்காங்க. நான் நிறைய தந்துருக்காங்க. எப்போ போனீங்க? இப்போ லாஸ்ட்டாக போயிரு 10 நாள் இருக்கும். சரி, உண்மையிலே வந்து எனக்கு அரைவாசி ஞாபகமே இல்லை. இந்த நிறைய வீடியோக்கள் எடுத்துருக்கேன் வந்து. ஆனால் என்னென்ன வீடியோவில் என்ன செஞ்சன்ற ஞாபகம் இல்லை. ஃபேஸ்புக்லேயும் வந்து எடிட் பண்ணி போடுறது வந்து வேறு ஆளுன்றால வந்து நாங்கள் அதை பார்க்குறதும் இல்லை வந்து. உண்மையிலே வந்து இப்போ ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சுன்னா வரைக்குள்ளே நார்மலாக இருந்தது போல. ஒன்றுமே இல்லாமல் கதவுகள் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த நிலையில் இருக்குது. அதான் நான் சொன்னேன் வந்து ஆரம்பத்தில் அந்த வீடியோட சின்ன கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ இது என்ன கதவு இல்லாமல் இருக்கா? கதவு இருக்கு. இந்த இருக்குது சைட்லேயே அது தெரியல. இப்போ உண்மையாக வந்து இவரை காட்டி தந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த முன்னாள் நாங்கள் உதவி செஞ்ச, அதாவது பைக் வாங்கி கொடுத்த அந்த அண்ணா தான். அவர் தான் எங்களை கூடி கொண்டு அறிமுகப்படுத்தி விட்டவர் வந்து. அதுக்கப்புறமா வந்து எங்களால் முடிஞ்ச, அதாவது உறவுகள் மூலம் நாங்கள் அதை வந்து செஞ்சு கொடுத்தனாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபேஸ்புக் வீடியோ நான் சொன்ன மாதிரி வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கோல் எடுத்தவங்களே என்ன கதைச்சாங்க? ஒரு 2 பேர் உதவி செய்யிருக்காங்க. ஒரு ஆளும் காசுகளும் போட்டிருக்காங்க. ஓகே, நின்று ஒரு கை அப்படி இருப்புமா இருந்து பிள்ளைகளோட நிற்கிறீங்க நீங்களும் வந்து எப்படி போகுது ப்ரோ? நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கான உண்மையிலே வந்து பார்க்குறீங்களா? வந்து ஆரம்பத்தில் வரைக்குள்ள உங்களுக்கு இது மட்டுமே இல்லை இருந்ததுக்கு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க. இல்லை, உண்மையாக வந்து ஆரம்பத்து வரைக்குள்ள வந்து அந்த ஃபேன் அமைச்சிட்டு இந்த நிலைமையெல்லாம் இழுக்காம இதுக்குள்ளே வந்துருக்கீங்கள ஓராக பாக்கிகளும் அவ்வளோ கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் போய் பார்க்க உண்மையிலே வந்து ஏதோ என் 4 கட்டி முடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கு. தொழிலும் எப்படி முதல் ஆரம்பம் எப்படி இருந்தனோ அதே நிலைக்கு வந்துடுவேன் என்ற ஒரு நம்பிக்கைக்கும் வந்துட்டு. ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? இந்த நான் இப்போ இருந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக தான் தொழிலும் இல்லாமல் கிடந்தது. வருத்தம் பிரச்சனையால அதனால எல்லாத்தையும் அழிச்சது. வருத்தத்துக்காக தான் செலவழிச்சு இல்லை இதெல்லாம் விற்று அப்படி இப்படின்னு சொல்லி செஞ்சோன்னு சொல்லி சொன்னவங்க வந்து அது இப்போ வந்து திருப்பி பிடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு, அதுவும் உங்களால் தான். உங்களால் நான் கிடந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த டைமில் வந்துடும். அதுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை வந்துட்டு அதான் உண்மை வந்து யாராச்சும் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நாங்களும் ஒரு கஷ்டத்தில் இருக்கக்குள்ளே தான் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் ஆட்டத்தை வளர்த்து கொண்டுறாங்க. அதான் உண்மை. இப்போயும் வந்துருக்கிற ஒரே கவலை வந்து நிறைய பேருக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட் அடிச்ச நிறைய பேருக்கு தெரியா. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கும் நிறைய பேர் கால் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நேற்று முன்னாத்து கூட சொன்னாங்க வந்து கிட்னி ஃபெயிலியர் எங்களுக்கு வந்து ஒரு விட்டு வந்து பாருங்க வேண்டான்னு சொல்லி. ஆனால் பார்க்க முடியாத நிலையில் இருக்கும். ஏன்னா தெரியும், நீங்கள் பார்த்துனீங்களோ வீடியோ பார்க்குறீங்களோ வந்து போலீஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தேன்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறமா திரும்பியும் கிட்டத்தட்ட நிறைய நாளைக்கு பிறகு உங்களை தான் சந்திக்க வந்திருக்கேன் வந்து. ஏதோ இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்ன்றது இருக்கு போல இருக்கு. கண்டிப்பாக வந்து அதான் வீடியோ பார்த்து நிறைய பேர் ஃபேஸ்புக் மூலம் சொல்லியிருந்தாங்க இன்னும் உங்களோட டீட்டெயில், அதாவது நேரடியான கான்டாக்ட் வேணும்னு சொல்லி. அப்போ இந்த வீடியோவில் அதன் மூலம் அதெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு வந்து எல்லாம் சொல்லிட்டு போகும்போதுக்காக தான் வந்துடுறாங்க. உண்மையிலே வந்து ஆரம்பத்தில் தம்பியெல்லாம் கைச்சிருந்தாங்க வீடியோவில் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி. அவர் இப்போ அவருக்கும் நல்ல கிளாஸுகளுக்கெல்லாம் அனுப்பி விட்டுக்கிற விடுறது இல்லை. எல்லாம் படிப்பெல்லாம் சரியாக போகணும். முதல்ல இருந்த நிலைக்கு இப்போ சரியில்லை. சரி, நீங்கள் உண்மையிலே வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ திரும்ப புதுசாக அந்த வீடியோ பார்க்கலாம் வந்து
அப்போ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் உண்மையிலே வந்து உங்களோட ஆரம்பகட்ட லைஃப் வந்து எப்படி இருந்தது, நீங்கள் என்ன வேலை செஞ்சு கொண்டு இருந்தீங்களோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையால் வந்து எல்லாம் போனதுன்றது இது வந்து இப்போ லாஸ்ட்டாக செக் பண்ண ரிப்போர்ட் அவங்க வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது பயப்படுறாங்க. குளிர்ச்சியில் தந்திருக்காங்க, இந்த போதிய அளவு குளிர்ச்சி தந்திருக்காங்க. அதுண்டா குடிச்சு தான் இருக்கேன். இது குளிச்சு 3 நேரம் ஒரு போட்டு கொண்டு இருக்கீங்களா? என்னதான் இருந்தாலும் அதை போடத்தானே வேணும். இது ஒரு மருந்து, மருந்து இந்த செலவுகளுக்கு எல்லாம் வந்து இப்போ ப்ரைவேட்டாக வாங்குறீங்க? எல்லாம் ப்ரைவேட்டாக தான் திரும்ப வாங்குறீங்க? எல்லாமே இது ப்ரைவேட்டாக தான் எல்லாம். இது ஏன் நம்மளை தேவையில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நம்ம நாள் போகும், திரும்பவும் கொண்டு இன்னும் பெரிய நோயாளியாகி அவன் பேரும் அது ஹாஸ்பிட்டல் நிலைமையில் சில இதுகள் சொல்லலாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலே வந்து உங்களோட ஆரம்ப, அதாவது நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன பிரச்சனையால் வந்து இந்த இதெல்லாம் வித்தீங்கன்றது ஒரு காய்ச்சல் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியட்டும். நான் ஆரம்பத்தில் ஒரு விவசாயி தான். விவசாயம்னு சொன்னால் இங்கேருந்து விவசாயம் செய்கிறதுக்காக எங்கே வந்தாலும் எவ்வளோ தூரம் பண்ணாலும் போய் விவசாயம் செய்வேன். இதுலேருந்து 20-22 கிலோமீட்டர் தாண்டி விவசாயம் செய்வேன். விவசாயம் செய்வீங்களா? இந்த வேளாண்மை கச்சான் வத்த ஹோப்பி அப்படியான ஆறு கூப்பிட்டாலும் போய் செய்வீங்களா? அப்படியா? நான் டெண்டு கட்டி சொந்தமாக தான் செய்கிறேன். நான் சொந்தமாக செய்யுது நல்லா தான். அப்புறம் அந்த வருத்தம் வந்து கிட்னி பிரச்சனை, பித்தப்பை பிரச்சனைன்னு சொல்லி வருத்தம் வந்ததுக்கு பிறகு தான் வந்ததோட தொழிலே இல்லை. தொழில் இல்லை, வித்தியான கஷ்டத்துலாம் இருந்தது. வாழ்வாசாகன்ற நிலைமையெல்லாம் இருந்தேன். எத்தனை வருஷம் இருந்தீங்களா? அப்படி எப்படி அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ 3 வருஷம் சொச்சமாகுது. 3 வருஷம் ஆகுது. அதுலேருந்து தொழில் இல்லை தான் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டு வந்து ஒரு இதுக்கு வந்தது பிறகு இப்போ நான் உடம்பும் பழைய நிலைமைக்கு வந்த மாதிரி தான். ஆப்ரேஷன் செய்து ஒரு தைரியமும் பழைய நிலைமைக்கு நான் வந்த மாதிரி தான். இப்போ திரும்பி தொழில ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன செஞ்சு கொண்டிருக்கு? இப்போ கொச்சி, கத்தரி, வெண்டி, பைத்த எல்லாம் செய்திருக்கிறேன். இந்த நேற்று கச்சான் நாட்டிருக்கிறேன். திரும்ப நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்களே அந்த என்ன தர்பூசணி ஏதோ அது செய்து. இப்போ அது சீசன் இல்லை. சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயிரை மாற்றிக்கொள்றது. இப்போ வெள்ளாமை எதுவும் செய்கிறீங்களா? இல்லை, வெள்ளாமை செய்யல. நான் மெயினாக கச்சான் பார்த்தது தான். இப்போ மாறி காலம் தானே கொச்சி, கத்தரி, பைத்த, வண்டி. அதையும் தாண்டி வந்து முக்கியமாக இங்கே பக்கம் இருக்கிற அந்த மரங்கள் எல்லாமே ஏற்றி கொண்டு வந்து செங்கலில் வைக்கிற மார்க்கெட்டில் கொண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ உண்மையிலே வந்து பாக்கிக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னோம், ஆரம்பத்தில் எத்தனை பேர் வீடியோ பார்த்தவங்களோ தெரியலை, இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது இந்த வீட்டில் நிலம் இல்லை. இந்த இதெல்லாம் வந்து ஒரு சாரி என்ன சொல்கிறேன், அந்த நிலம்போல வச்சு மறைச்சி அப்படியே வந்து இருந்தது உண்மையிலே. ஆனால் இந்த ஏரியாவில் இப்போ பாக்கிக்குள்ள வந்து சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும். உண்மையாக வந்து அண்ணாவோட கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிரெக்டாக அதான் கேட்டவங்களுக்கு நாங்கள் வந்து டிரெக்டாக நாங்கள் அதில் ஆட் பண்ணுவோம். நீங்கள் அண்ணாவோடைய தொடர்பு கொண்டு கதைச்சு கொள்ளுங்க. உண்மையாக வந்து இப்பயும் நிறைய தேவைகளுக்கு, அதாவது என்ன சொல்கிறேன், இப்போ முதல்ல இருந்ததை விட ஓரளவு வந்துட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறமாவும் வந்து உண்மையிலே நிறைய தேவைகள் வந்து இருக்குது. ஸோ அதை அந்த மருத்துவ செலவுகள் இருக்குது. இப்போ ஒரு தரம் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தால் அவ்வளோ உங்களுக்கு முடியுது. ஸ்கேன் பண்ணி டாக்டரை பார்த்து எல்லாம் ஒரு இந்த தடவை மட்டும் எல்லாம் ஒரு 24,000 24,000 கிட்ட போயிருக்கு. இது எப்படி நீங்கள் வீடு விடுறீங்க? நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் மூலம் அந்த காசு இல்லாட்டி அது மூலம் வச்சு செஞ்சு கொண்டிருக்கு. உண்மையிலே இவ்வளோ வருத்தத்தோடு நீங்கள் செய்கிறீங்களா? இப்போ ஆக்கள் வச்சு செய்கிறீங்களா இல்லாட்டி எப்படி? இல்லை, நான் இப்போ வந்து ஆக்கள் தான் மெயினாக நாட்டுறதுலேருந்து எல்லாமே ஆக்களாக தான் இருக்குது. ஏன்னா நான் அந்த பெருமளவு அந்த குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யலாது. ஆக்கள்ன்றதை விட எல்லாம் அவள் தான் மெயினாக. அவள் தான் அவள் தான் மெயினாக. இது வந்து ஒரு பாடமாக இருக்கணும் எல்லாருக்கும். இந்த அவ்வளோ ஒரு மன கஷ்டத்துலேயும் ஒரு வருத்தம் வந்து சொல்லி இருந்தும் இதுக்கப்புறமா நம்ம மீண்டு வரலாம்னு சொல்லி போய் எங்களால் முடிஞ்சதோ நாங்களும் ஏதோ திரட்டி ஏதோ எழுதி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு தைரியம் இருந்தால் தான் நீங்கள் வரலாம். இப்போ நாங்கள் உதவி செஞ்சு நிறைய பேரை போய் பார்த்துருக்கோம். நாங்கள் திரும்ப அந்த இப்போ கோழிக்கூடு கட்டி கொடுத்தோம்னா கோழிக்கூடு மட்டும் இருக்கும், கோழி இருக்காது. அப்படி வந்து இப்போ இப்படித்தான் நான் எங்கிட்ட இதெல்லாம் என்னென்னு சொன்னால் பிள்ளைகளை வச்சு தான் மெயினாக. இல்லை நம்ம படுற கஷ்டம் பிள்ளைகள் பற்றக்கூடாது. அவங்களுக்கானதை வந்து நம்ம சேர்க்கணும்.
இப்போ இன்றைக்கு உழைக்கிறோம்ன்றதும் முக்கியம் தான். ஆனால் உழைச்சோம்னு சொன்னால் அதை மிச்சம் 10 ரூபானாலும் மிச்சம் முடிச்சு எடுத்த கட்டம் இப்படி இருந்துடக்கூடாது. 4 பேர் மதிக்கணும். கண்டிப்பாக. அப்போ இப்போ எப்படி இருக்கு நிலை வந்து இப்போ 4 பேர் மதிக்கிறாங்களா? அது எப்பயுமே நம்மளோட சனம் சொல்லி ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து ஏதோ பிரச்சனை இல்லாமல் வந்து சொல்லி சொன்னதில்லை. அது என்னென்னு சொன்னால் அதை ஹெல்ப் பண்ண டைமில் இப்போ நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டோன்னே கொஞ்சம் வீட்டு வேலையில் நடக்க கொஞ்சம் பேர் அது வந்து கதைச்சுவாங்க. அதில் நம்ம கதைக்கிறவங்க கதைப்பாங்க, அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. அதாவது இங்கே இந்த புல்லுமலை ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வந்து ஒரு கடை உண்டு ஒருத்தங்களை போட்டு கொடுத்து அந்த டொய்லெட் ஏதாவது செஞ்சு கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து அண்ணாவுக்கு வந்து பைக் எடுத்து கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து இவங்களோட வந்து எனக்கு உண்மையிலே வந்து அரவாசி மறந்தே போயிட்டு வந்து ஏன்டா அந்த பழைய லிஸ்ட் எல்லாம் வந்து எடுத்து பார்த்தா தான் ஞாபகம் வரும் என்னென்ன பண்ணுன்றது. ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் வரைக்குள்ளே அதில் ஒரு கிணறு உண்டு அப்படி திறந்த மாதிரி இருந்தது. இதில் இந்த நுழம்புகளை எல்லாம் வச்சு இப்படி மறைச்சி இருந்தது. வந்து இந்த கரண்ட் எல்லாம் அந்த ஒரு ரூம் மட்டும் தானே இருந்தது. ரூமுக்குள்ளேயும் கீழே அதுவும் பூசல ஒன்றுமே இல்லை, ஓடு போட்ட மாதிரி ஓடு போட்டு வந்துருந்தது தான். அப்படி இருந்தது. நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம், அதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம நோக்கி முன்னெடுத்து செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறமா வந்து எல்லாமே தானாக நடக்கும். அதான் உண்மை. வந்து இப்போ பாருங்க, எனக்கு அப்போ இருந்ததுக்கும் இன்றைய நிலையில் வந்து பாக்கிக்குள்ளே வந்து உண்மையிலே எல்லார முகத்துலேயும் வந்து ஒரு சிரிப்பு இருக்குது. அதை பாக்கிக்குள்ளே அப்போ இருந்தது அந்த கிடைக்கு சாப்பிட்றது அப்படின்ற நிலைமையில தான் அண்டே நிலைமை. அதை சில விஷயங்கள் அண்டி சொல்லல ஒரு சூழ்நிலையும் அவ்வளோ கஷ்டம் இருந்தது. அப்போ அந்த ஒரு நிலைக்கும் இப்போ இருக்கிற நிலைக்கும் நீங்கள் என்ன இப்போ கடவுள் கைவிடல. ஆனால் அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நாங்கள் காரணம் டைமில் அந்த இது வேலையில் செய்து ஒரு சின்ன காசு ஒரு கொஞ்சம் தந்ததுனால தான் அதை வச்சு பிடிச்ச முடிவை தான் இந்த முடிவு வேண்டாம். அது வந்து உங்களோட முயற்சி தான். இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு இது இருந்த கடவுள் மூலம் ஏதோ ஒரு வகையில் நடக்கும். இப்போ நாங்கள் செஞ்சுருக்கலாட்டி உண்மையிலே உங்களை தேடி வர யாராச்சும் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஒரு வழி மூலம் கிடைச்சிருக்கலாம். அது வந்து கூட நம்பிக்கை. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க யாராச்சும் ஒன்று செய்வாங்கன்னு சொல்லி இப்போ லாஸ்ட்டாக அந்த மாடெல்லாம் இருந்ததெல்லாம் கொடுத்து இப்போ திரும்ப அப்போ அந்த டைமில் நீங்கள் சொன்னீங்க இல்லை கடன் கஷ்டமாக இருக்குது, நான் இதை கொடுக்கணுமோ இதை வந்து செய்யணுமோ பிரச்சனைக்காக. அந்த டைமில் கஷ்டமாக இருந்ததா நான் அதை விட இல்லை, எல்லாம் செஞ்சிருக்கல. மாடு நிற்கிது இந்த மாத கடைசி வாரமாக கண்டு ஓடும். திரும்ப சின்ன மாடு தானே. எத்தனை மாடுகள் நிற்கிப்ப? இப்போ அந்த மாடு 2 மாடு நிற்கிது. அது அப்போ வாங்கும்போது சின்ன மாடு தானே. இப்போ தான் அவங்க கண்டு ஒரு நிலைமை இருக்காங்க. யாருக்கு கோழிகளும் ஒரு 20 கோழி இருக்கு. அதான் வந்து அண்ணா இப்பயும் இங்கே பக்கம் ஒரு ஊர்லேயே வந்து நேரத்தோட நாங்கள் வரைக்குள்ள சொல்லியிருந்தவர் அந்த அந்த வடர்மிலான் வந்து எடுத்து செய்கிறாருன்னு சொல்லி இப்போ வந்து அதுக்குள்ளே நிறைய பயிரெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. உண்மையிலே வந்து அங்கே போய் பார்ப்போம் டிரெக்டாக வந்து. அதுக்கு முதல்ல வந்து உங்கள்கிட்ட வேப்பட இருக்க கதைப்போமா? ஓகேக்கா. உண்மையிலே வந்து ஆரம்பத்தில் அதாவது முதல் தரம் வரைக்குள்ள வந்து உங்களோட கதைக்குள்ளே கண்ணியோட பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வரைக்குள்ள வந்து சிரிச்சு வரவேற்கிற மாதிரி வந்து இருந்தது. பார்க்கல வந்து அது சந்தோஷமாக இருந்தது. உண்மையில எனக்கும் பார்க்க வந்து ஏதோ அதான் எங்களோட ஒரு சொந்தக்காரங்க எங்களோட அக்கா ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான். மேலே ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள் வந்து உங்களோட வீடியோ எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஆரம்பத்தில் நீங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்கீங்களோ வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வீட்டை போய் சேர வரைக்குமோ இல்லை ஒரு 2 நாளைக்கு வந்து எங்களுக்கும் அப்செட்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு அப்படியே அந்த ஹெல்ப் எடுத்து கொடுக்கணும், இவ்வளோ பிரச்சனையிலையும் இருக்கிறாங்களே என்று சொல்லி. அப்போ நமக்கு தெரியாது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் உங்களோட கஷ்டத்தையும் பார்க்கக்குள்ள தான் நமக்கு தெரியும். ஓகே, இப்படி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா, உண்மையிலேயே வந்து இவ்வளோ கவலையாக இருக்குன்னு சொல்லி. இப்போ எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் தான் நாங்கள் நம்ம பார்ப்போம் வந்து. ஆனால் இன்றைய நிலைமை பார்க்கல வந்து உண்மையிலே எனக்கு ஏதோ ஒரு வகையிலே சந்தோஷமாக இருக்குது. அதை நான் வெளிக்கட்டி ஒரு இதுக்கு போன மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், ஆரம்பத்தில் இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து எப்படி இருக்குங்க? ஆரம்பத்தில் கதவு இல்லை, ஜன்னல் இல்லை, தரைக்கு கூட நிலம் இருக்கல, ஒரு இதுக்கு ஒரு ரூம் கூட ஒரு இதுவும் இல்லை, சும்மா தான் கிடந்தது. ஆனால் இப்போ அப்போ நீங்கள் உண்மையிலேயே வந்து அந்த டைமில் இப்போ அண்ணா வேலைஞ்சவர், அதுக்கப்புறமா வந்து திடீரென்று ஒரு வருத்தம்னு சொல்லி வந்துட்டுன்னு சொல்லி உங்களுக்கும் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த வீடெல்லாம் வந்து இப்படியே இருக்குது, பிள்ளைகளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி கேள்வி இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணாவோட நிற்கணும் அப்படின்னு பெரிய பிரச்சனைன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து. அப்போ அந்த டைமில் உங்களோட மனதில் நீங்கள் என்ன எல்லாம் ஜோதிச்சு? நீங்கள் எல்லாமே நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறது எல்லாம் நான் தான் செய்யணும். இவரை கிளாஸுக்கு அனுப்பணும், ஸ்கூலில் அனுப்பணும், அவரையும் பார்க்கணும். எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது மாமியாக்களும் அவங்களோட தங்கச்சாக்களும். அப்போ அந்த டைமில் எல்லாம் வந்து அண்ணா என்ன சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட வந்து? அந்த அவர் சொல்லுவார், நான் எல்லாத்தையும் பிள்ளைகளை கை விட்டுறாரு அப்படின்னு சொல்லுவார். சரி
சரி, அதுக்கப்புறமா வந்து உண்மையிலே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எங்களை சந்திச்சோ, அதுக்கப்புறமா எங்களுக்கு பிறகு வந்து நிறைய உங்களுக்கு வந்து அடுத்த இடத்து நகரக்கூடிய மாதிரி உண்மையிலே உங்களோட முயற்சியாலையும் தான் இப்போ நான் சொன்னார் வந்து எல்லாம் என்னால் எல்லாத்தையும் வந்து வைஃப் பார்த்துக்கொள்றேன்னு சொல்லி உங்களோட முயற்சியாலையும் இன்றைக்கு ஓரளவாச்சும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கிறீங்க. அதை பார்க்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அப்போ உண்மையிலே இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி இவ்வளோ தூரத்துக்கு வருவோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு? எங்களை வழிகாட்டினது அந்த அண்ணா அக்காவுக்கு நான் முதல் நன்றி சொல்லணும். யாருன்னாக்கா எங்களை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த போராளி அண்ணா, அவருக்கு நாங்கள் பைக் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி தெரியும். இப்போ ரீசெண்ட் டைம் அவன் வந்து லண்டனில் இருந்து வந்து தாசண்ணா வந்த இடத்துல கூட்டி கொண்டு நான் கதைச்சிருந்தேன். அவரை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த அண்ணா தான் அவருக்கும் நாங்கள் உதவி செய்து தான் வந்து நாங்கள் உதவி செய்ததுக்கு பிறகு வந்து தம்பி இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்தார். சரி, அதுக்கப்புறமா வந்து அண்ணா சந்திக்கலையே நீங்கள்? சந்திச்சுனாங்க. வாரவர் வந்து தான் போனவர். இன்றைக்கு வந்து போனவர் வந்தவர் தம்பி பர்த்டே வந்து. சாரி, உண்மையிலே அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுக்குறோம். இந்த அன்றைக்கு வந்து வரையில்லாத நிலைமையாக போயிடுச்சு. தாண்டி இப்போ இன்றைக்கும் வரைக்குள்ள வந்து இடையில மழை பிடிச்சப்போ நான் ஜோதிச்சேன், சரி வரையில ஆகல திரும்ப போதான் வரும் போல ஜெயிச்சு ஒரு மாதிரியாக வந்து சேர்ந்துட்டோம் உண்மையிலே. ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த ஆரம்பகட்ட நிலையில் நீங்கள் இருக்கைக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு, நம்ம உண்மையிலே அடுத்த இடத்து போகணும், என்னடா அப்படி தான் லைஃப் முடிய போதும்னு சொல்லி. உண்மையாக அதன் வாழ்வாசாவான்றது அண்ணா வந்து இதுக்கப்புறமா வந்து என்ன செய்யறன்ற நிலைமையில இருந்து நீங்கள் அதை சொல்லியிருந்தேன் நீங்கள் வீடியோவில் நினைக்கிறேன் வந்து. ஆனால் இன்றைய நிலைமைக்கு நீங்களும் அண்ணாவோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? அப்போ உண்மையிலே வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் வந்து நிறைய கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சொல்கிறேன், ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் விட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பிடிக்கிறது அப்படி இப்படி எல்லாம் வந்து நீங்கள் நிறைய பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படியானவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போறீங்களா, என்ன சொல்லுவீங்க? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய விழிக்கிடலை. இல்லை அப்படியெல்லாம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களோட முன்னுதாரணமாக நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னால்? எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட காட்ட போனோம்னா இன்னும் சொல்லி தான் கொடுப்பாங்களுடைய. இப்போ வருத்தம் வேண்டாம், இப்போ எப்படி சொல்கிறேன், தாழ்த்துவாங்களா அதை சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப எப்படி ஒரு வார்த்தை அப்படி பிரச்சனை உங்களோட மனநிலையும் வந்து தாழ்த்தி கொண்டு இருப்பாங்க. அதாவது நான் அப்படியெல்லாம் யாரை பேச்சும் கேட்கறது இல்லை. நமக்குள்ளே எதுனாலும் நாங்களே பேசி முடிவு எடுத்து கொள்ளுவோம். எந்த கஷ்டம் வந்தாலும் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்தாலும் யார்ட்டையுமே கேட்க மாட்டோம். ஒரு சொந்த அரிசினாலும் வச்சு சாப்பிட்டு பேசாமல் இருந்துடுவோம். இப்போ தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது, நீங்கள் அன்றைக்கு வரைக்கும் சொன்னீங்க வந்து ஏதோ ஒரு அந்த தம்பிக்கு லாஸ்ட்டாக பால் பட்டியோ ஏதோ வாங்குறதுக்கு எல்லாம் காசு இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு எல்லாமே பிரச்சனை இல்லை. இன்றைக்கு பிரச்சனை இல்லை. அன்றைக்கி நீங்கள் கொடுத்த காசில் மாடு வாங்கி விட்டு நாங்கள் நீங்கள் செஞ்சதில் எதையுமே நாங்கள் அழிக்கலை. மிச்சம் முடிச்சு இந்த கோழியும் வாங்கி விட்டுருக்கோம் திரும்ப. அதில் எங்களுக்கு சந்தோஷம். கண்டிப்பாக அது உண்மையில் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. அதில் கொஞ்சம் பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க. அதை பார்க்கக்குள்ள உண்மையில் வந்து எங்களுக்கு கோழி முட்டை இட்டா கொடுக்குறேன். நான் ஒரு 10 கோழி முட்டை இட்டா ஒரு நாளைக்கு 5 கோழி அப்படி முட்டை இடும் கொடுத்தா. இங்கே வச்சுருக்கிறீங்களா கோழி? பார்க்குறான் ஒரு பாப்பமா எல்லாரும் இருக்காங்கப்பா, இப்படி தான் எல்லாரும் எப்படி அடைச்சி ஒரு சின்ன இதுக்குள்ள அடைச்சி சுடக்குறீங்களே. கூட ரெடியாக நீங்கள் இந்த வீடியோ போட்டது பிறகு ஒரு அண்ணன் ஒரு ஆள் உதவி செய்திருக்கிற கோழிகள் கூடுக்கு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நாங்கள் கொடுத்த காசில் மிச்ச காசை வச்சு கொண்டு இந்த கோழி எல்லாம் வாங்கி வந்து செய்கிறாங்களா? இப்போ எத்தனை கோழி கிட்ட நிற்கிறேன்? கோழி நிற்கிது, ஒரு 25 கோழி நிற்குது. வாவ், காட்டு எப்படி ஆடுமா எல்லாம் இந்த பள்ளியில் விட ஆடுமும் கூட தானே. எப்போ வாங்கி விட்டுங்க? இது வந்து ஆடு வந்து தம்பிராடா இங்கே வச்சு வளர்க்குறீங்களா? ஓகே. தம்பி இங்கே இல்லாததுனால அதை கொண்டு இங்கே விட்டு. ஓகே ஓகே. ஸோ நிரந்தரமான ஒரு கோழிக்கூடு இல்லைண்ணே அதுக்குள்ள? அதுக்குத்தான் அந்த கோழிக்கூட்டுக்கு உதவி செய்யுது. ஓகே ஓகே. எத்தனை முட்டை வைக்கும் ஒரு நாளைக்கு? சே முட்டை இல்லை, இதில் ஒரு சில டைமில் 7 முட்டை இருக்கும், 5 முட்டை இருக்கும். மற்ற கோழி எங்கே அந்த நிற்குது வழியால் போவேன். ஓகே ஓகே.
இப்போ இதுக்கு தன்மையில வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே போட்டதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் எடுத்து கைச்சிருந்தவங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் டிரெக்டாக நம்பரை கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே வந்து கேட்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் ஒரு அண்ணா மூலம் வந்து இந்த கோழிக்கூடு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து இப்படி வேலையெல்லாம் போகுது இல்லாட்டி கோழிக்கூடு வேலையில் போகுது பார்க்கலாம் சாமான்லாம் இறக்கிறது. என்ன ஒரு சின்ன இது அன்னைக்கு மழை குளிர்கிறது கொஞ்சம் ஆகலை கூடு இல்லாத பிரச்சனையா தானே. அதானே அதுக்குள்ளே வச்சு மூடி இருக்கிறீங்க. அதுக்குள்ள ஏறுமா இப்போ வந்து முடிஞ்ச போய் அதுக்குள்ள ஏறி இருக்குமா? எனக்கு பார்க்க வரல அரவாச்சலை வெட்டிட்டு வந்து அதுக்குள்ள போட்டிருக்காரு கோழியை வந்து. என்ன உண்மையாக வந்து இதை பார்க்கக்குள்ள தொழிலோ இல்லை காசு இல்லைன்னு சொல்லி யோசிக்க கூடாது. நம்மளால எந்த ஏழுமோ அதை செய்துட்டு போய்கொண்டே இருக்கோம். அப்போ மட்டும்தான் நம்ம யாரோ ஒரு கோழியை வாங்கி மரத்தில் விட்டாலும் அது 4 முட்டையை விட்டுட்டு இருக்கும். அதுக்கு ஒரு கூடு கட்ட போனோம்னா அது பெரிய காசு, பெரிய தொகை. அதை கூடு கட்டி கோழி வாங்குறோன்றது சாத்தியம் இல்லை. இப்போ பாருங்க உண்மையில வந்து இங்கே கூடு இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட எத்தனை கோழி அன்னைக்கு 20-25 கோழி நிற்குது. 20-25 கோழியை வச்சிருக்காங்க. வந்து எப்படின்னு பெரிய கோழியை முட்டை விடுற கோழியை 16 போடும், 14 போடும் முட்டை வைக்கும் கிட்டத்தட்ட. மற்றவெல்லாம் குஞ்சு அதெல்லாம் குஞ்சு கிட்டத்தட்ட இப்போ அந்த கூடு இல்லைன்ற ஒரு குறை இல்லாமல் அந்த பரலை வெட்டி அதுக்குள்ளே கொஞ்சம் அப்புறம் விண்ணலை பார்த்தீங்கன்னா அந்த நுழம்புகள் எல்லாம் வச்சுட்டு அதுக்குள்ளேயே கொஞ்சம் வச்சு வளர்த்துருக்காரு வந்து. ஆனால் இப்போ வந்து அது மூலம் ஸோ கூடு கட்ட போகிறேன். அப்போ இங்கே விற்கிற ஆக்களை இப்போ பண்ணை கொண்டு போகிறீங்களா? சரி, ஓகே. உண்மையாக வந்து அண்ணாவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கதைப்பம் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இதுக்கப்புறமா வந்து அண்ணாட அதாவது பயிர் செய்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. நேரத்தில் வந்துடுத்து சொல்லியிருந்தாங்களே போய் பார்க்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் உண்மையை வந்து இவ்வளோ காலமாக போய் வரவே இல்லை. இன்றைக்கு வந்திருக்கின்றதால வந்து இன்றைக்கி அதையும் போய் பார்க்க போகிறோம். அண்ணாவை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள் நாங்கள் எங்கள் மூலம் அதை செய்யாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த ஹெல்பிங் வீடியோ எல்லாம் வந்து விட்டுட்டோம் சில பிரச்சனைகளால் வந்துட்டு. நிரந்தரமாக விட இல்லை, கண்டிப்பாக வந்து அதை திரும்ப தொடங்குறதான் எங்களை விருப்பமும். அதை சட்ட ரீதியாக எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் செய்வோம். ஒரு சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணாலும் வந்து இப்போ அண்ணா போல பாருங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு வளரக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில வந்திருக்காங்க வந்து. அது உண்மையிலே வந்து எங்களுக்கு சந்தோஷம். இதுக்கப்புறமா நீங்கள் அண்ணாவுக்கு யாராச்சும் உதவி செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பர் மூலம் தொடர்பு கொண்டு அண்ணாவோட நீங்கள் டிரெக்டாக கதைங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் வந்து அண்ணாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அண்ணாவை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தெரிகிறதுக்காக வந்து இப்படி இதை வீடியோவில் கடைசியில் வந்து நாங்கள் அண்ணோட பழைய வீடியோவோட சில துண்டுகளை வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். கிணறை பற்றி கிணறு கிட்ட புறாப்பா போகிறது நம்பி எந்த கடவுளே ஆழமாக போய் கொண்டு இருக்கு. மழை டைமில் எப்படி இருக்க தெரியாது. பாருங்க நீங்கள் சொன்னீங்களா? செம்ம வெயிலாக இருக்கு. இதுக்குள்ளே போட்டுறாப்பா இருக்கே. சின்ன பிள்ளை ஒரு இருக்குண்ணே. யார் சிரிக்கிறார்? சரி, எத்தனை வயசு ஆகுது? 7 மாதம். 7 மாதம். ஓஹோ, எப்படி ஹீட்டாக இருக்குண்ணே. ஹாய். இப்போ வீட்டடையில மாதிரி தானே வயரிங்கும் செய்யல. பக்கத்தில் உங்களுக்கு நடக்கிறோமா? இதெல்லாம் நம்மள வெடியா? பின்னால் இருந்து அப்போ நரம்பு இருந்துட்டு இது அப்போ ஃபுல்லாக அப்படியே நரம்பு இருந்ததுனால கை அப்படி இதுக்குள்ள நரம்பு முடிஞ்சிட்டாங்க. அப்போ இது மேலே உயர்த்தி இல்லாத இந்த ஒரு அளவு செய்யலாம். அந்த விரல்கள்லாம் இதெல்லாம் இது வடி இல்லைங்க. இந்த நரம்பு இருந்ததுக்காக இதில் அப்படியே படுத்து வந்தது. இதை வட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கு. ஓ, வேறு எங்கெங்கெல்லாம் வடிபட்டுருக்கு கடை? ஐயோ, கட்டாக அப்போ இதான் உடம்புக்குள்ள கால் 2 கால் முறை தான். இது தொடர், இது ஒரு எலும்பில்லை. இதுக்குள்ளயா? ஓ, ஒரு எலும்பில்லை. இந்த ரவுண்ட்ஸ் இருக்கு. இந்த ரவுண்ட்ஸ் இருக்கா? ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இருக்குது. ஓ ஓ இதுல பட்டது. இந்த இதுல பட்டது. அது எடுக்கலையா? அது எடுக்கல. எடுக்கிறதுக்கு நம்மள்ட்ட வசதி எனக்கு எப்படியும்
6 மாதத்துக்கு ஒருக்கா ஆப்ரேஷன் தான் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ வரைக்குமா? ஓ இந்த இப்போ இந்த பித்த பை அழுகி இப்போ 1.5 வருஷம் பித்த பை அழுகி தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுது. பித்த பையும் பித்தப்பை அழகியா? என்ன பித்தப்பை அழகுன்னு வெடிப்பட்டு ரவுண்ட்ஸ் பித்த பையோட ஒட்டிட்டு இருந்தது. அப்போ அது அப்பயே எடுக்கல? அப்போ எடுக்கிறது கடைசி டைம் எடுக்கக்கூடிய வசதி என் கையில் இருக்கிறது. அப்புறம் இப்போ இப்போ 1.5 வருஷம் 1.5 வருஷம் தான். இதுவும் கிட்னியும் செய்தது. அப்போ உடம்பு ஃபுல்லாக வெட்டு வெட்டி ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த கிட்னி செய்ய வேணும். அடுத்த கிட்னிங்க? ஐயோ என்னென்னு தாங்குறீங்க இதெல்லாம்? இது உடம்பு ஃபுல்லாக போய் வலி நோய் எல்லா நோய் அந்த இவர் தான் எந்த நேரமும் முதுகில் ஒரு மிதிக்கிறதும் காலையில் சொல்கிறது. இவர் எத்தனை வயசு ஆளுக்கு? 8 வயசா? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எந்த ஸ்கூல்? ஆ என்ன 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டு. படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. இது ஐயோ நீங்கள் சொல்கிற பார்க்கும்போது இந்த உடம்போட எப்படி நான் இப்போ எவ்வளோ காலம் கூட இருந்த நீங்கள் போகிற இடத்துல? 10 வருஷத்துக்கு வந்துருக்கேன். 10 வருஷம். இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? இப்போ 37-38 வயசு ஆகுது. 37 வயசு தானே? அப்போ எத்தனை வயசில் போகணும் நீங்கள்? சின்ன நாள் போகும்போது எத்தனை வயசு இருக்கு? ஒரு 10-11 வயசு. 11 வயசில் போயிட்டீங்க. அப்போ கடைசி எங்கே முள்ளியாக்கள் போகும்? கடைசி மொழியாக்கள் இது 10ஆம் தேதி தான். 5ஆம் மாதம் 10ஆம் தேதி. 5 மாதம் 10ஆம் தேதி கடைசி. கடைசி ஐசிஆர்சி தான் எடுத்து வவுனியா ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே போய் ஜெயிலில் இருந்தவர் புனர்வாழ்வு ஜெயிலில் வச்சுருந்தவங்க ஃபுல்லாக ஜெயில் தான் எல்லாம் வேண்டது. இப்போ தாய் தகப்பன்ட்ட விட்டு பராமரிக்கணும், இல்லைன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் வச்சு பராமரிக்கணும்ட்டாங்க. அதனால விட்டுட்டாங்க. வீட்டு இருக்க காட்டுங்க, அக்கா இருக்க காட்டுங்க. வீட்டு இருக்க ஏன் இப்படி இதுக்குள்ளே இப்படி இருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் ஒரு சின்ன கொட்டியில் வந்து அதில் பாம்பு யானை இங்கே இல்லை, ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி. அப்புறம் இருக்கிறதுக்கு இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு இருக்கிறதும் டெய்லியிலும் கஷ்டம். கூலி வேலைக்கு தான் போகிறோம். கதவு இல்லை, ஒன்றும் இல்லை. கதவு எங்கே இருக்கு? கதவு பாதுகாப்பு ஒழுங்கா இல்லாத வீடு உண்டு. ஒன்றுமே இல்லை, கதவு இல்லை, ஒன்றுமே இல்லை. சுடுவது இந்த நிலமெல்லாம் அப்படி இருக்கு. இது யார் வீடு? உங்களோட தானே அது? வீடு கட்டி கொடுத்தாங்க. பிரேமதாசா வீட்டு திட்டம். கதவே இல்லை, இங்கே இருக்க வீடு இருக்குண்டு. இந்த அவங்க முழுமையாக முடிக்கல, வீடு முடிச்சு தரல. இப்போ நீங்கள் இப்போ இதோட என்ன வேலை செய்கிறீங்க? இப்படி இப்போ ஒரு வேலைக்கு பெருசாக போகிறது இல்லை. முதல் வேலைக்கு போகிறது என்ன வேலைக்கு? இந்த புல்லு கொத்த கச்சான் போடுங்க, வத்த காய், அப்படி எல்லா வேலைக்கும் போகிறார். இந்த ஆப்ரேஷன் பண்ணது பிறகு பெருசாக குனிஞ்சி. சரி, இப்போ எப்படி நீங்கள் சொல்லுங்க அக்கா. சாப்பாட்டுக்கெல்லாம் இப்போ என்னக்கா செய்றீங்க? இப்படி பிள்ளைக்கு இப்போ பால் மாவு வாங்குறதே இல்லை. பால் மாவு இல்லை, வாங்க, பைப்பில் வாங்க, பிரச்சனை இல்லை, வாங்க. மாமியார்கள் சாமான் அனுப்புவாங்க, காசு அனுப்புவாங்க. இது வந்து பிள்ளைக்கு கொடுக்குறீங்க? தேத்தனியா காடு? ஓஹோ, இந்த வயதில் நான் சத்து அது கொடுக்கணும் வேறு. அந்த அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லை. இப்போ ஒரு வேர்க்குரு மாதிரி இந்த வெயில் தண்ணி இருக்கா? அதுக்கு வெயிலுக்கு வெயிலுக்கு முகாம்பில் இருந்தது, இப்போ கொஞ்சம் நத்தி இருக்காங்க. சரி, இப்போ கடைசியாக இப்போ நீங்கள் வந்து அப்படி பட்டி பால் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி சொன்னேன். கொடுக்கலன்னா இன்னுமே கொடுக்கல பிள்ளை.